ஓம் சாந்தி. 31/5/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா, மதுவனம். சாராம்சம்: இனிய குழந்தைகளே, தந்தை முட்களை மலர்களாக மாற்றுவதற்கு வந்துள்ளார். சரீர உணர்வே மிக பெரிய முள் ஆகும். இதன் மூலமாகவே ஏனைய விகாரங்கள் அனைத்தும் வருகின்றன. எனவே ஆத்ம உணர்வுடையவர்கள் ஆகுங்கள். கேள்வி: தந்தையின் எப்பணிகளை புரிந்து கொள்ளாததனால் பக்தர்கள் அவரை சர்வ வியாபகர் என்று கருதிவிட்டார்கள். பதில்: தந்தை பல ரூபங்களை கொண்டவர். அவர் தேவை ஏற்படும் பொழுதெல்லாம் ஒரு வினாடியில் எக்குழந்தையிலாவது பிரவேசித்து அவர் முன்னிலையில் உள்ள ஆத்மாவிற்கு நன்மை அளிக்கின்றார். அவர் பக்தர்களுக்கு காட்சிகளை அருள்கின்றார். அவர் சர்வ வியாபகர் அல்ல, ஆனால் மிக வேகமான ராக்கெட் ஆவார். வந்து செல்வதற்கு தந்தைக்கு அதிக நேரம் எடுப்பதில்லை. இதை புரிந்து கொள்ளாததனாலேயே பக்தர்கள் அவரை சர்வ வியாபகர் என்று கூறுகின்றார்கள். ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம்: 1. தகுதி வாய்ந்தவர்களாகவும் விவேகிகளாகவும் ஆகுவதற்கு தூய்மை ஆகுங்கள். முழு உலகையும் நரகத்தில் இருந்து சுவர்க்கமாக மாற்றுவதற்கு தந்தையுடன் சேவை செய்யுங்கள். கடவுளின் உதவியாளர் ஆகுங்கள். 2. இந்த கலியுக உலகின் சம்பிரதாயங்களையும் சமூகத்தின் அபிப்பிராயங்களையும் குடும்ப கோட்பாடுகளையும் துறந்து உண்மையான மரியாதை கோட்பாடுகளை பின்பற்றுங்கள். தெய்வீக குணங்கள் நிறைந்தவர்கள் ஆகி தேவ சமுதாயத்தை ஸ்தாபியுங்கள். ஆசீர்வாதம்: நீங்கள் கவன ஈனத்தையும் சோம்பலையும் தூய்மையின்மையின் சுவடு எதனையும் துறந்துவிட்டு முற்றிலும் விகாரமற்றவர்கள் ஆகுவீர்களாக. உங்களுக்கு சோம்பலோ அல்லது கவன ஈனமோ இருக்கும் பொழுது உங்கள் நாளாந்த நேர அட்டவணையில் தளம்பல்கள் ஏற்படுகின்றன. அது ஒரு விகாரத்தின் சுவடு என்பதால் நீங்கள் பூஜைக்கு தகுதி வாய்ந்தவர்கள் ஆகுவதில் அதுவும் ஒரு ஆதிக்கத்தை கொண்டுள்ளது. நீங்கள் அமிர்த வேளையில் உங்களை முழுமையாக விழிப்படைந்தவர்களாக அனுபவம் செய்யாது விட்டாலோ, பலவந்தமாகவோ அல்லது சோம்பலுடனோ அமர்ந்தாலோ உங்களை பூஜிப்பவர்களும் பின்னர் உங்களை ஒரு பலவந்தமான உணர்வுடனோ அல்லது சோம்பலுடனோ பூஜிப்பார்கள். எனவே சோம்பலையும் கவன ஈனத்தையும் துறந்து விடுங்கள். அப்பொழுது நீங்கள் முற்றிலும் விகாரமற்றவர்கள் ஆக முடியும். ஸ்லோகம்: நீங்கள் சேவை செய்யும் பொழுது வீணான செலவுகள் எதனையும் கொண்டிராதீர்கள். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா. கர்மத்தின் விதியை புரிய வைத்தாயே.